அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். அனைவருக்கும் இரவு வணக்கம். மகிழ்வித்து மகிழுங்கள். இது டப்பு காயின், அதாவது பெரிய ₹1 நாணயம். 1975 to 1982. இது 8 வருஷம், 8 விதமான நாணயங்கள். இதில் ஒரு 6 நாணயம் கொல்கட்டா மிண்டு. தேவைப்பட்டால் சேர்த்து வைக்கிறேன். இது ஒரு நண்பருக்காண்டி கேட்டிருந்தார், அவருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன விசேஷம்னா, 8 காயின் 80 ரூபாய்க்கும் தருவேன், 8 காயின் 200 ரூபாய்க்கும் தருவேன், 8 காயின் 400 ரூபாய்க்கும் தருவேன். காயின் கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு. இது 400 ரூபா. இது 8 காயின் 400 ரூபா. காயினோட கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கூடணும். என்ன, 1975 மும்பை மின்ட் நாணயம். 1975 மும்பை மின்ட்டு. 1976 மும்பை மின்ட். காயினை பார்த்துக்கோங்க. 1977 மும்பை மின்ட். இதெல்லாம் 1 மின்ட்டு தான். இங்கே ஒன்றும் செய்யணும், அப்படியே வாங்கி ஆல்பத்தில் வச்சிட வேண்டியது. 1978 மும்பை மின்ட். 1979 மும்பை மின்ட். ஃப்ரெண்டு பேக்கு 2 சைடும் காமிச்சிட்டு வரேன். 1980 மும்பை மின்ட். 1981 மும்பை மின்ட். 1981. 1982 மும்பை மின்ட். 1 மின்ட்டு தான். காயின் கண்டிஷனு, கிளாரிட்டி, ரேரிட்டி எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. 8 விதமான நாணயம். 8 விதம் நாணயமே நல்ல ஹெவியான கண்டிஷனான காயின். ஒரு செட்டு இந்த 8 நாணயமும் சேர்த்து இன்னைய விலை இதுக்கு 400 ரூபா. ஒரு அற்புதமான கலெக்ஷன். வேணுங்க வாங்கிக்கோ. சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். ஒத்தையடி பாதை மாதிரி ரோடு, மண் ரோடு. அதில் கல்லை போட்டு ரோட்டை மறுபடியும் போட போகிறோம்னு சொல்லி பெரிய ரோலரை வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோடை விரிவுபடுத்தவும் மனசில் பெரிய ஆசை. இந்த ரோடை போட்டு முடித்த உடனே சைக்கிளில் சிட்டாக பறந்து போயிடலாம்னு சொல்லி ரோடு நல்ல பெருசாக அழகாக சூப்பராக போட்டாங்க. எல்லோரும் இந்த டிவிஎஸ் 50, டிவிஎஸ் எக்ஸ்டி, டிவிஎஸ் எக்ஸ்எல்லு, இந்த மாதிரி டிவிஎஸ் சாம்பு, இந்த மாதிரி எல்லா வீடுகள்லேயும் அந்த ஸ்கூட்ரு மாடல் வர ஆரம்பிச்சிது. ஹீரோ கெனட்டிக் ஹோண்டா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஸ்கூட்ரு அந்த காலத்தில் எல்லாம் வர ஆரம்பிச்சு, அந்த சைக்கிள் போய்கிட்டு இருந்த அந்த ஒத்தையடி மண் ரோட்டை தாரோட்டை ஆக்கின உடனே இவங்க ஊரை சரன்னு அங்கிட்டு இங்கிட்ட பறக்க ஆரம்பித்தாங்க. அதில் வயக்காட்டில் உள்ள புல் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, மூடை கடலாம் வச்சு லோடு அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சைக்கிள்காரே அந்த ரோட்டில் போக முடியாமல் ஆகிப்போச்சு. அவன் அடைந்த சந்தோஷம் அப்படியே போச்சு. இந்த ரோடு போட்டு முடித்த உடனே சைக்கிளில் அப்படி சில்லுன்னு சிட்டு மாதிரி பறக்கலாம்னு நினச்ச கனவுகள் நொறுங்கி போய்விட்டன. இந்த தாரோட ஒரு சர்வீஸ் ரோடாக மாற்றினான். கொஞ்சம் பெரிய ரோடாக 2 சைடும் இடம் போட்டு நடுவில் கொஞ்சம் பெரிய ரோடாக மாற்றினான். அப்போ இந்த ஸ்கூட்டரில் போனாங்க ஊரான், ரோடை நல்லா பெருசாக்குப்பா, டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருக்குது, பெருசாகிட்டிங்கன்னா சல்லுன்னு போகலாம், சல்லுன்னு வரலாம்னா. இந்த ரோடை நல்லா பெருசாக்கினோம்ல, ஒரே ஒரு புல்லட்டுங்கிற வண்டி ஓடிக்கிட்டு இருந்த ஊர்களில் ராஜ்தூத்து, ஏகப்பட்ட பேர் இருக்குது, ஹீரோ ஹோண்டா, அப்புறம் என்னது டிவிஎஸ், ஜிஎல்லு, ஜிஎல்எக்ஸு,
ஏகப்பட்ட கம்பெனியில் உள்ள பைக்குகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பைக்கில் அவன் போன பார்க்கையில் இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் எக்ஸ்டி இந்த சேம்பெல்லாம் வச்சுருந்தவன் அப்புறம் ஒதுக்கிட்டான். என்னடா ரோடை கொஞ்சம் பெருசாக ஆக்கி நம்ம நல்லா போகலான்னு பார்த்தா பெரிய பெரிய பைக்குகள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் போகிற போக்கில் ஆளை சோழி முடிச்சிடான் போல இருக்குன்னு சொல்லி அவங்க விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோடை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி சைடில் அந்த இதெல்லாம் போட்டு நடுவில் அந்த சென்ட்ரல் பீம்லாம் போட்டு வெள்ளை கருப்பில் கோடு ஓட்டு, மஞ்சளில் கோடு ஓட்டு, ஊதாவில் கோடு ஓட்டு. இது கிராமப்புற சாலை, இது நகர்ப்புற சாலை, இது 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 வந்து மாநில சாலை, இது வந்து தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சாலை வாரியாக பிரித்து கல்கள்லாம் நட்டி இத்தனை கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது, இத்தனை கிலோமீட்டரில் இந்தந்த ஊர் இருக்குது, இங்கிட்டு பெட்ரோல் பல்க் இருக்குது, இங்கிட்டு பள்ளிக்கடம் இருக்குதுன்னு சொல்லி வேகத்தடைகள்லாம் போட்டு அளவுக்கு மீறியான ரோட்டை அப்படி சூப்பராக பளபளன்னு உருவாக்குனா கார்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்பாசிடர் காரு, பிஎட் காரு, இன்னும் எத்தனை காரு, ஏகப்பட்ட கார்கள் பூரா சரன்னு எல்லா வீட்லேயும் காருங்கன்னு அந்த பைக்காரனுக்கு வழியெல்லாம் போச்சு. சைக்கிளில் போய்கிட்டு இருக்கச்சுமே நிம்மதியாக போய்கிட்டு இருந்தோம். சைக்கிள் ஸ்கூட்டர் ஆச்சு, ஸ்கூட்ரு பைக் ஆச்சு, பைக்கு கார் ஆச்சு, இப்போ ஓமினி பஸ்ஸு, அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு, ப்ரைவேட்டு பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, டேரஸ் லாரி ஆட்டோன்னு சொல்லி வாகனங்கள் ஏகப்பட்ட பெருக்கம். விபத்துக்கள் எங்கிட்டு பார்த்தாலும் ஆள்களை அடித்து நொறுக்கி சல்லடையாக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு விபத்து, பயங்கரமான விபத்து, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வாகனம் சாலைகளெல்லாம் இரத்த சகதிகளாக மாறுகின்றன. ஒன்றுத வேகம். சைக்கிளில் போய் நடந்து போய் விவசாயத்தை பார்த்து பொண்டாட்டி பிள்ளை குடும்பத்தை பார்த்து பையங்களெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச காலமாக போய் இன்றைக்கி எவன் என்ன படிக்காமனு தெரியல, எங்கே போகிறான்னு தெரியல, எங்கே வரான்னு தெரியல, காசுக்கு மரியாதை இல்லை, தாய் தப்பனுக்கு மரியாதை இல்லை, அண்ணன் தம்பின்னு யாருன்னு தெரியல, அக்கா தங்கச்சி யாருன்னு தெரியல, மாமே மச்சான் சித்தப்பையும் பெரியப்பையும் தாத்தா பாட்டி ஒட்டு உறவு எதுவுமே யாருக்கும் எதுவும் தெரியலை. ஒரே வேகம்தான், எல்லாம் வேகம்தான். ஹெலிகாப்டரில் போய் பிளேட்டில் போய் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் எல்லா பக்கமும் வேகம். எதில் யார் போகிறான்னு தெரிய மாட்டுக்கு, யார் வாரான்னு தெரிய மாட்டுக்கு, யார் எத்தனை வருஷம் இருப்பாங்கன்னு தெரிய மாட்டுக்கு, யாரையும் நம்பி ஒரு 5 லட்சம் 1 லட்சம் 50,000 10,000 கடன் கொடுக்க முடியல, எப்படின்னா 6 மாதத்தில் உயிரோடு இருப்பானா போயிடறான்னு தெரிய மாட்டுக்கு. அவ்வளோ தூரம் காலங்கள் மாறிடுச்சு. அன்பு பண்பு பாசம் எல்லாம் அழிஞ்சு வச்சு. மனிதாபிமானம், மனிதத்தன்மை, மனித நேயமற்ற செயல்கள் எல்லாம் பரவிடுச்சு மக்கள் மனசில். எல்லாமே கடைச்சரக்காயிருச்சு. எல்லாம் விலை கொடுத்து எது வேணாலும் வாங்கலாம்னு சொல்லி இதாகி போச்சு. தயவுசெய்து மீண்டும் நம் கற்காலத்துக்கே போய்விடுவோம். பழைய காலத்துக்கே போயிட்டு நம்ம ஒட்டு உறவுகளோட சந்தோஷமாக சைக்கிள்லேயே போய் விவசாயத்தை பார்த்து கூழை குடிசையில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை. நன்றி நண்பர்களே, நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.